15/5/2026 வைகாசி மாதத்தின் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். வைகாசி மாதம் என்றதுமே நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் வரக்கூடியது முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகமும் பௌர்ணமி நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய நாள் தான் முருகப்பெருமான் அவதரித்த தினமாக அனுஷ்டிக்கப்படுது. முருகப்பெருமானுக்குரிய இந்த முக்கியமான நாள் இந்த மாதத்தில் தான் வருது. இந்த மாதத்துடைய முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுவுக்கு உகந்த நாளாக வருது. விஷ்ணு பகவானை நினச்சி இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கினாலும் தானம் செய்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன பொருள் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த பொருளை வாங்குறதுனால கடன் தீரும், பயம் நீங்கும். சில குடும்பங்களில் அடிக்கடி அகால மரணம் ஏற்படும். அந்த அகால மரண பயம் அடுத்து ஏற்படாமல் இருக்கும், அகால மரணமும் ஏற்படாமல் இருக்கும். அடிக்கடி ஒரு சிலருக்கு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நோய் தீர்வதற்கும் வைகாசி மாதத்தின் முதல் நாள் விஷ்ணு பகவானை நினைத்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. மாதத்தின் முதல் நாள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், அமாவாசையன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விஷ்ணுவுக்கு உகந்த பொருளில் நம்ம எல்லாரும் நினைப்போம். விஷ்ணுவுக்கு உகந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது என்னது? துளசி, பச்சை கற்பூரம், கல்கண்டு, ஏலக்காய், கிராம்பு, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். அடுத்தது விஷ்ணு பகவான் அலங்கார பிரியர். அலங்காரத்திற்குரிய ஒவ்வொரு கற்களும் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருள் விஷ்ணுவுக்கு உகந்த பொருளா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லலாம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள் வாங்கி, அதாவது கருப்பு நிறத்தினால் ஆன எள்ளை வாங்கி இந்த வைகாசி மாதத்தின் முதல் நாள் நீங்கள் தானம் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்கிறது சிறப்பு, அதைவிட பல மடங்கு சிறப்பு தானம் செய்வது. அதனால் எந்த நேரத்திலனாலும் சரிங்க, ஒரு 10 ரூபாய்க்கு எள்ளை வாங்கி தானம் செஞ்சுருங்க. யாரும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்கங்க அப்படிங்கிறவங்க அதை வாங்கி ஒரு கருப்பு நிற துணியில் கட்டி ஓடுற தண்ணீரில் போட்டுருங்க. பித்ருதோஷம் நீங்கும், கடன் தீரும், செல்வம் சேரும். இப்போ நான் சொன்ன தகவல் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவருக்கும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் முன்னோர்களின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.